ஹை ஹஸ் வெல்கம் டு இன்னைக்கு வந்து சாட்டர்டே. இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறேன். அதான் சரி கொஞ்சம் நேரமே கிளம்பிட்டேன். காலையில் ஒரு 7:30 மணிக்கு 7 மணிக்கெலாம் இல்லை ஹெல்மெட் போட்டு பார்த்து ரைட் பண்ணுங்கள் சேஃப்டியாக. நான் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுவேன். போகிற வழியில் ஒரு அக்கா வந்து ஒரு டிஃபன் கடை இருந்துச்சு, அதை பார்த்தா நிறுத்திட்டு சரி சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு. அதான் டெய்லி ஒரு 10,000 போகிறதுக்கு மெஸ்ஸில் சாப்பிட்டு சரின்னு இன்றைக்கி வெளியே சாப்பிட்லாம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி 2 இட்லி வாங்கி உட்காண்டேன். அதை சாப்பிட்டு தோசை சொல்லிட்டேன். ஏன்னா தோசை சொன்னால் எல்லா பக்கம் 1 மணி நேரம் ஆக்குவாங்க. சரி சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளே தோசையும் வந்துருச்சு. அதையும் ஊற்றி நல்லா சாம்பாரில் ஊற்றி மிக்சிங் போடுறதான் நம்ம வேலை. பாருங்கள் ஃபினிஷிங் காட்டுறேன்னு. அப்புறம் அதுவும் பத்தாதுன்னு சொல்லி ஒரு ஆம்லேட் சொன்னேன், அதுவும் வந்துருச்சு. தோசை ஆம்லேட்டு எல்லாத்தையும் போட்டு கலப்பி மிக்சிங் பண்ணி அடிக்கிறது தான் நம்ம வந்து கலந்து ஃபுல்லாக ஊற்றி சாப்பிடுவேன். எனக்குலாம் சாம்பார் எப்படின்னா 10 கரண்டி ஊற்றினாலும் பத்தாது. ஆவி பறக்கும் பாருங்க. இப்போ கொதியாக தெரியுதுங்களா, கையில் சூடு வச்சுச்சு. ஆவி ஃபுல்லாக பறக்குது. அது அப்படியே வாயில் எடுத்து போட்டால் காலையில் நல்லா இருந்துச்சு உண்மையாக சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு நம்மளுக்கு கிளம்பியாச்சு. எவ்வளோ 70 ரூபாயோ என்னமோ வந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ எங்கே இருக்கோம்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு பஸ்ஸு சரியான வெயில், கூட்டம் வேறு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இந்த ஊருக்கு பஸ்ஸே கம்மியாக தான் வருது. இந்த பேக்கு தெரியுதுங்களா, இப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதே லக்கேஜ் தான். ஃபைனலாக ஒரு பஸ் வந்துச்சு. இல்லை ஏறினா இல்லையான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். அது வரைக்கும்